கரும்பு வந்து வெட்டி கற்றுக்கிட்டால் கட்டி அதுக்கப்புறமா லாரியில் வந்து கற்றுக்கிட்ட லோடு ஏற்றுவாங்க. இப்போ எல்லாமே வந்து இயந்திரமயமாக்கலாயிடுச்சு. பாருங்க, அறுவடைக்கு மிஷினு அது அப்படியே சின்ன சின்ன கருணையாக ஈஸாக நறுக்கி அப்படியே டிராக்டரில் லோட் பண்ணுவாங்க. டிராக்டர் லோட் ஆகுறது ஓரளவுக்கு நிறைஞ்ச உடனேவும் இது அப்படியே போயிட்டு லாரி பக்கத்தில் நின்று எல்லாம் ஹைட்ராலிக். இந்த வீல் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் வீல் எல்லாமே இது ஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷார்ட்ஸில் முன்னாடியே போட்டுருந்தேன். இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னாக்க ஜேசிபியோட டெக்னாலஜி மாதிரி ஹைட்ராலிக் தான். இந்த வீல் பேக் வீல் அந்த பெரிய பெரிய சக்கரங்களுக்கு வந்து ஹைட்ராலிக்ஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அது வந்து ஸ்டேரிங்கோட அந்த ஆயில் வந்து லெஃப்டில் திருப்பினா லெஃப்டில் போகிற மாதிரி, ரைட்டில் திருப்பினா ரைட்டில் போகிற மாதிரி ஹைட்ராலிக் சிஸ்டம் தான். அதே ஹைட்ராலிக் சிஸ்டம் தான் இந்த கரும்பை வந்து மேலே தூக்கி இந்த ட்ரக்கை வந்து மேலே தூக்கி அப்படியே கொடுத்துது. இது தேவையான இடத்துக்கு இது பண்ணோம்னாக்க, அதாவது மேலே தூக்குனாப்பிலே வச்சு இது பண்ண முடியாது. ஏன்னா இந்த ரெண்டு ஆங்கிள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த லாரியோட டோரில் சப்போர்ட்டில் தான் இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் நிறைஞ்ச ஒன்று திருப்பி இறக்கி வேறு இடத்துக்கு நகர்த்தி தான் இது பண்ணுறாங்க. இதனால் பல பேருக்கு வேலை இழப்பு இருக்க தான் செய்யுது. ஆனால் இந்த வளர்ந்து வரும் மக்கள் தொகை பெருக்கத்துக்கு இது மாதிரி இயந்திரங்களோட உதவியும் நமக்கு ரொம்ப தேவையாக இருக்குது. இந்த லாரி அப்படியே போயிட்டு சுகர் ஃபேக்ட்ரிக்கு போன உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, இந்த ட்ரக்கு வந்து ஒரு க்ரெயின் மூலமாக முன்பக்கம் வந்து தூக்கணுன்னு பின்னாடி டோர் திறந்து விட்டுருவாங்க. இந்த கரும்பெல்லாம் அப்படியேவும் கன்வேயரில் தூக்கி எல்லாமே இன்றைக்கி வந்து இயந்திரமயம் தான். ஒரு இடத்துல குட்டினாங்க, இன்னொரு இடத்துக்கு வந்து பெட்ரோல் தாண்டி மறுபடியும் இறக்கிட்டு ஹைட்ராலிக் நடக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் பின்னாடி வந்து கேப் இருக்குது. அதனால் இது மறுபடியும் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் வந்து, அதாவது ரோடு ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அந்த கரும்புக்குள்ளே விழுகாது. அது ஒரு ஆள் மட்டும் வந்து லேசாக அந்த இது வச்சு இருக்கிறது. நம்ம வீட்டுக்கு வந்து சுகர், அதாவது ஒயிட் சுகர் வருது அப்படின்னாக்கா இதுக்கு இடையில் இவ்வளோ வேலை இருக்குது. கரும்பு நடவு பண்ணி கிட்டத்தட்ட 9 மாதங்கள் வளர்த்த பிறகு தான் அறுவடைக்கு வரும். அறுவடை பண்ணிட்டு இதிலேருந்து தான் வந்து நிறைய மொலாசஸ் இதெல்லாம் வந்து பியர் ஃபேக்ட்ரிக்கு போயிடுது. அது இல்லாமல் எத்தனாலும் எடுத்து அது வந்து பெட்ரோல் கூட கலக்கிறதுக்காண்டி அதுவுமே தனியாக பிரித்து எடுத்துடுறாங்க. மொத்தம் விவசாயிகளுக்கு வந்து பெரிய அளவு லாபம் கிடையாது. இந்த மூலப்பொருட்களில் வந்து போக நம்ம கிடைக்கிறது தான் வெள்ளை சக்கரை, ஒயிட் சுகர் வந்து. அதே இது நாட்டு சக்கரை வந்து இது எதுவுமே பிரிக்கப்பட மாட்டாது. அதாவது அது வந்து மொத்தமும் அப்படியே வந்து அந்த சக்கரை பாகு வந்து கரும்பு சாறு எடுத்து இந்த சக்கரை பாகு வந்து காய்ச்சி அதிலேருந்து நாட்டு சர்க்கரையும் வெல்லமும் அப்படியே வர்றதுனால நமக்கு முழு சக்கம் அப்படியே கிடைக்கும். ஆனால் இந்த வெள்ளை சக்கரை வந்து அது கிடையாது. எல்லாமே இதில் தேவையான எல்லாத்தையும் எடுத்துடுறாங்க. எடுத்துகிட்டு அது நிறைய கெமிக்கல் ப்ராசஸ் வந்து நடக்குது. கொஞ்சம் முன்னாடி கெமிக்கலோட எத்தனை அதில் இருக்க தான் செய்யும். கொஞ்சம் முன்னாடி போங்க. அந்த மாதிரி மாட்டு எலும்பு தூளையும் வந்து வெள்ளை சர்க்கரையில் கலந்துட்டு தான் இருக்கு. முன்னாடி கொஞ்சம் முன்னாடி போங்க. நம்ம கொஞ்சம் முன்னாடி போங்க. நாட்டு சர்க்கரை பயன்படுத்துறது நல்லது. இப்படி தான் அதாவது திரும்ப திரும்ப செய்ய வேண்டிய வேலைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக எல்லாமே வந்து மெஷினே செஞ்சிடுது. அதில் ஒரு இது தான்
குறைந்த ஆட்கள் வச்சு இந்த